நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்துரையும் வாழ்த்தும் வழங்குவதற்காக அற்புதமான இஸ்லாமிய பாடலை நமக்காக சிறந்த முறையில் வழங்க இருக்கிறார். அவர்கள் யாருமல்ல, மலேசியாவிலே தலை சிறந்த இஸ்லாமிய பாடகர் என்று புகழ் பெற்றவர். நம்முடைய சமுதாய மக்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் என்று சொல்லலாம். நம்முடைய சூரா HBM ஈவென்ட்ஸிலும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய பாடல் நாம் அனைவரும் கேட்போம் என்ற ஆவலுடன் எதிர்பார்த்து இதோ வருகிறார் மலேசிய இசை முரசு ஹாஜி சயீத் அலி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஞ்ஞான இருள் சூழ்ந்த நேரம் அகிலமெல்லாம் அடைந்ததுவே சோகம். மெஞ்ஞான கதிரவனாய் வந்து முஹம்மது நபி பிறந்தனரே. நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். ஆதிநாதர் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார். நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். ஆதிநாதன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார். நபிநாயகம் பிறந்தார். நபிநாயகம் பிறந்தார். நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். மாநிலத்தின் ரஹ்மத்தாக நாயகம் பிறந்தார். மாந்தருக்கு தீபமாக நாயகம் பிறந்தார். மாநிலத்தின் ரஹ்மத்தாக நாயகம் பிறந்தார். மாந்தருக்கு தீபமாக நாயகம் பிறந்தார். வானம் பூமியாவும் போற்ற நாயகம் பிறந்தார். வானம் பூமியாவும் போற்ற நாயகம் பிறந்தார். நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். ஆதிநாதன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார். அரிசின் மீது ஜோதியாக அன்று மிளிர்ந்தார். ஆமினாரின் மணிவயுற்றுள் பின்பு புகுந்தார். அரிசின் மீது ஜோதியாக அன்று மிளிர்ந்தார். ஆமினாரின் மணிவயுற்றுள் பின்பு புகுந்தார். வரிசையான மக்கா நகரில் வாகுடன் பிறந்தார். வரிசையான மக்கா நகரில் வாகுடன் பிறந்தார். நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். ஆதிநாதன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார். அந்த கால இருளில் சிக்கி உலகம் தவித்தது. அறிவில்லாத கொடுமை எங்கும் நிறைந்து கிடந்தது. அந்த கால கொடுமை செயல் எங்கும் நிறைந்தது. அறிவில்லாத கொடுமை செயல் எங்கும் நிறைந்தது. அந்த கால இருளில் சிக்கி உலகம் தவித்தது. அறிவில்லாத கொடுமை செயல் எங்கும் நிறைந்தது. இந்த நிலை சகித்திடாமல் இதயம் உருகினார். இந்த நிலை சகித்திடாமல் இதயம் உருகினார். நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். ஆதிநாதன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார். நபிநாயகம் பிறந்தார். நபிநாயகம் பிறந்தார். நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். நபிநாயகம் பிறந்தார்.
நபிநாயகம் பிறந்தார். அற்புதமான பாடல். நாயகத்தை பற்றி மிக சிறப்பான முறையில் பாடிக்கின்றார்கள். இந்த பாடலை அசலாக பாடியவர்கள் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான உங்களுக்கு நன்றாக தெரியும். மறைந்த அறுவிசை முரசு ஹாஜி நாகூர் EM ஹனீஃபா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல். அவர்களும் நாகூரை சேர்ந்தவர், ஹாஜி சைதலி அவர்களும் நாகூரை சேர்ந்தவர். நம்முடைய மறைந்த அறுவிசை முரசு ஹாஜி நாகூர் EM ஹனீஃபாவுடைய பாராட்டுதலை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நாம் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏனென்றால் அகில உலகம் போற்றுகின்ற உத்தம நபியின் இந்த மௌலிது சிறப்பு நிகழ்வு, உதய தின விழா. இன்றுதான் ரபீஉல் அவ்வல் 12 பிறையில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் தொடங்கி ஏறக்குறைய 12 நாட்களுக்கு எல்லா சூறாக்களிலும், பள்ளிவாசல்களிலும், மதரசாக்களிலும் மிக சிறப்பான முறையில் மௌலிதுகள் ஓதி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் அனைவரும் சிறந்த முறையில் அதையெல்லாம் கலந்து சிறப்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய சூறாவில் இந்த நிகழ்ச்சியை வைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்டோம். அதை போன்று அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான். அந்த வகையிலே நம்முடைய சூறாவின் தலைவர் மதிப்பிற்கு துவான் அப்துல் ஹலீம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, முக்கியமாக சூரா HP கமிட்டியுடைய உறுப்பினர்கள், இன்று இந்த மஜ்லிஸுக்கு சிறப்பு வருகை அளித்திருக்கும் உஸ்தாத் ஹாஜி நாசர் அலி காஜானிலிருந்து ஒரு சிறப்பு பயான் செய்கிறதுக்காக சிறப்பு வருகை கொடுத்துருக்காங்க. மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று நம்ம இன்றைக்கு ஒரு சிம்பிளான ஒரு மௌலிது ஷரீஃப் தான் நம்ம ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா நம்ம வருஷம் ஒரு பிரதானமான முறையில் செய்வோம், எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் நிறையா சூறாவுக்கள் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால ஒரு சிம்பிளான இது செய்யலாம் அப்படின்னாக்கா அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஒரு 300 கடிப்பாக வந்துருச்சு, 100 லட்டு வந்துருச்சு, ஏகப்பட்ட ஜாமான் இறங்கிடுச்சு, மக்கள் நிறைஞ்சிட்டாங்க. சூறா HP நம்முடைய பரக்கத்து அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சில சிறப்பான வார்த்தைகளை சொல்லி நம்ம உஸ்தாதுக்கு வழி விடுவோம் பயான் பண்ணுறதுக்கு. ஏன்னா நேரம் ரொம்ப சுணங்கிருச்சு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்புகளை பற்றி இன்னைக்கு பேச சொல்லியிருக்கேன் உஸ்தாட்ட. ஒரு வார்த்தைகளாக சில வார்த்தைகளை நான் எடுத்து வைக்கிறேன். அப்படிங்க என்னன்னு சொன்னாக்கா, பணம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு பொருள். பணம் இல்லைன்னா நீங்கள் இங்கே இருந்து கில்லானுக்கு போக முடியாது, பிளைனுக்கு போக முடியாது, இந்தியாவை கூட போக முடியாது. சரியான டாக்ஸி காசு கொடுக்கலன்னா ஏற்றுவாங்களா? ஆனால் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகையில் குணம் தான் நம்மளுக்கு மனமாக இருக்கும். யாராவது இறந்தாக்கா நம்ம சொல்கிறாங்களா, இவங்க எனக்கு உழவு கொடுத்தாங்க, அது சொன்னாங்க, இவர் நல்லவர், நல்லா என்னை உபசரிச்சாரு, நல்லபடியாக என்னை வரவேற்றாரு, நல்லா பேசினாருன்னு தானே சொல்கிறாங்க. பணத்தை பற்றி அங்கே ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சிறு வயசுலேயே அவங்க என்னன்னு சொன்னாக்கா அல் அமீன்ங்கிற பட்டத்தை வாங்கிட்டாங்க. பக்கத்து வீட்டில் போய் அவங்களுக்கு உபகாரம் செய்கிறது, கடைத்தெருவுக்கு போனாக்கா உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து வாங்கி கொடுக்கறது. அப்போ இந்த மாதிரி குணங்களை ரொம்ப ஒரு தரமான உயர்வான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய தந்தை, பெரிய தந்தையோட வியாபாரத்துக்கு போகையில் அந்த ஒழுக்கத்தை பேணி, அதுக்கப்புறம் அவங்க ஹதீஜா அம்மையார் கூட அவங்க வியாபாரம் செய்கிற கூட ஒரு
அடிமையை கொடுத்தாங்க. ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மக்காவை விட்டு போகையில கூட அவங்க அந்த உதுமான்னு சொல்லிட்டு அந்த சாவி வச்சிருக்கவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்களா, கடைசியா நான் அந்த மக்கா என்னுடைய மண்ணை விட்டு நான் போறேன், 2 வக்து எனக்கு தொழுகிறதுக்கு நீங்க திறந்து விடுங்கன்னா திறந்து விடல. அப்படி இருந்து திரும்ப அவங்க காபாவை கைப்பற்றையில திரும்ப அந்த சாவி அவங்ககிட்ட தான் கொடுத்தாங்க. அப்ப இந்த உலகத்தை விட்டு நம்ம போகையிலையும் சரி, உலகத்தோட பணம் இருக்கிறது இல்லாதுங்கிறது ஒரு புறம், ஆனா நம்மளுடைய குணங்கள் இருந்தாலே நம்மளை 4 பேர் நம்மளை கண்ணியமான முறையில நடத்துவாங்க. கண்முனைக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலத்துல பணம் இல்லாட்டாலும் நல்லா உடுத்தி காட்டிக்க, பணம் இருக்கிற மாதிரி. பணம் இருக்குமாலே நம்மளுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நிறைய பேர் டீசெண்டா தான் உடுத்திட்டு வராங்க. நம்மளுக்கு வேணுங்கிறது குணம் தான். அப்போ குணம் தான் நம்மளுக்கு நிரந்தரம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு இப்படித்தான், நம்ம இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பண்ணணும். அவங்களுடைய உலகத்தை விட்டு போயில 2 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒன்று அல் குர்ஆனும் ஹதீஸும். அப்ப இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆய்வு பண்ண அந்த கூகுள்ஸ்ல கூட, என்சைக்ளோபீடியாவில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல்ல அந்த இடம் பிடிக்கிறாங்க நற்குணத்துக்கு. மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு, யாருமே ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு நற்குணங்களை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி செய்வோம், நம்மளுடைய அமல்களையும் நம்மளுடைய நல்ல விஷயம். 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மனைவியை எனக்கு அதை போட்டு கொடு, காஃபியை போட்டு கொடுலாம் சொன்னதே கிடையாது, வேலை வாங்கினதே இல்லை. இவங்க தான் நின்று துணையா நின்று சமைச்சு கொடுத்துருக்காங்க, சமைச்சு பரிமாறி இருக்காங்க. பெண்களை ரொம்ப உயர்வா மதிக்கக்கூடியவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு நம்ம அவசர உலகத்தில் நம்ம இன்னும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. வேற என்ன செய்யறது? முடியலைன்னா வெளியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற என்ன செய்யறது? இதான் எதையும் எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம போனோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை நம்மளுக்கு இந்த துனியாவில். அதான் அவங்க அந்த அந்த ஈச்ச மரத்து ஓலையில படுத்து கிடந்தாங்களாம். இப்போ அவங்களுடைய நம்ம உம்மத்துகள் சொன்னாங்களா, நாங்கள் நல்லா உங்களுக்கு மெத்த கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க ரசூல்லா. மரத்தடி கீழே ஒரு பயணி எத்தனை நாள் தங்குவான்? 1 நாள் 2 நாள் தானே தங்குவான். அதே மாதிரி தான் நம்ம துனியாவுடைய வாழ்க்கை தற்காலிகம் தான் இது. ஏன்னா உங்க மிஞ்சி ஒரு ஆள் வஃபாத் ஆயிட்டாங்கன்னா எத்தனை நாள் அழுக போறீங்க? 1 வருஷம் வரையும் அழுதுட்டு இருப்பீங்களா? இல்லை, அடுத்து நம்ம வேலையெல்லாம் பார்க்கணும்ல. இன்னைக்கு என்னென்னமோ கட்டிடம் கட்டி நிறைய பேர் மறைஞ்சு போச்சு. அப்போ ஆனால் சில நற்குணங்கள் தான் நாளைக்கு அவர் நல்லா உபசரிச்சாரு, நல்லா பேசினாருங்கிற ஒரு மனசுல இடம் பிடிச்சிங்கன்னு சொன்னாக்க நிரந்தரமா உங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இது என்னுடைய உரையை நிறைவு செய்து உஸ்தாதுக்கு வழிவிடுவோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லும் போது சொன்னாங்க சாப்பிட பிடிக்கலன்னா நேராக ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்திருக்காங்களா? இன்னும் செய்ய தெரியல. அப்புறம் படுக்க வெளியே தான் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதோட அவங்க இல்லை, சந்தோஷப்படும். காதில் மாட்டாங்கன்னா அவ்வளோதான், வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான இடத்திற்கு நீங்கள்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள். நல்ல ஒரு சொற்பொழிவை நாம் கேட்க இருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் சொன்ன நற்குணங்கள் சொன்னார். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது தான் உஸ்தாது, நான் செய்தி நமக்கு எத்தி வைக்கிறேன். இது மௌலுது ஓதலாமா, அது மௌலுது ஓதக்கூடாதா, இப்படி ஒரு தர்க்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ரசூலுல்லாவை புகழலாமா, இல்லை ரசூலுல்லாவை புகழ்ந்து நம்ம பாடலாமா, இதெல்லாம் ஷிர்க் இல்லையா, விதத் இல்லையா என்று நிறைய யூடியூப்களிலும் நிறைய வாட்ஸ்அப்பில் நிகழ்ச்சிகள் போயிட்டு கொண்டிருக்கின்றன. அது உண்மையிலே ரசூலுல்லாவுடைய புகழ் பாடுவது சிறப்பு தான். நிறைய உஸ்தாதுமார்கள், அது சொன்ன ஜமாத்துல உஸ்தாதுமார்கள் சொல்லியிருக்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய புகழ் எந்த தவறும் இல்லை,
தாராளமாக நீங்கள் போடலாம் என்று நிறைய நிகழ்வுகள்லாம் ஏற்கனவே நம்ம செய்ய வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தர்க்கம் பேச வேண்டியதில்லை. ரசூல்லாவுடைய நற்குணங்கள், ரசூல்லா இந்த வாழ்ந்த முறைகள், நமக்கு என்ன செய்திகள் இவர் எத்தி வைத்தார்கள், என்ன அமல்கள் செய்ய வேண்டும், என்ன எண்ணங்களோடு நாம் பாதையை கடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் பயணித்தால் நிச்சயமாக நாம் சிறப்பாக அமையலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு நமக்காக நபிகள் நாயகம் இந்த பிறந்த தின விழாவிலே அவர்களுடைய சிறப்பு அம்சங்களை பேசுவதற்காக சிறப்பு வருகை தந்திருக்கும் மஸ்ஜித் இந்தியா காஜாங்கின் உஸ்தாத் அவர்கள், உஸ்தாத் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அப்துல் நாசர் சிராஜி அவர்கள் நமக்காக சிறப்பு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வழிவிட வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து உங்களுடைய ஹேண்ட்ஃபோனை பேசி சைலன்ஸில் போட்டு வச்சிருங்க. அதான் நம்ம எல்லாம் கேட்குறோம். ஏன்னா உஸ்தாது பேசும் பொழுது நல்ல கருத்துக்கள், என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, நாயகத்தின் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகள், அவர் எவ்வாறு இந்த உலகத்திலே நமக்காக என்னென்ன நன்மைகள் செய்தார்கள், என்னென்ன அமல்கள் செய்தார்கள் என்பதை நமக்காக தெல்ல தெளிவாக எடுத்து வழங்க வருகிறார். மீண்டும் அன்போடு அழைக்கின்றேன் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் உஸ்தாத் முகமது நாசிர் சிராஜி அவர்களை இப்பொழுது அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹம்துலில்லாஹி யா மன் ஷரஹ சுதூரனா வ யா மன் ஹதைத லனா லிஹாதல் இஸ்லாம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقال الله تعالى في القرآن العظيم وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. பெண்புகிலும் கதிரவனும் வான்மதியும் விண்மீன்களும் அலைகடலும் அருள் மலையும் சுழன்றடிக்கும் சூறாவளியும் சர்வலோக படைப்புகளின் இணையும் துணையுமற்ற ஓர் இறைவா, உன் பெயர் போற்றி துவக்கம் செய்கிறேன். அகமதனும் புகழுடையார், முழுமதி முகமுடையார், முகமதனும் பேருடையார் முத்து நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரின் குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம் பெருமக்கள், வலிமார்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து மறைந்த முஃமினான ஆண் பெண் மக்கள், இந்த அருமையான மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கிற நாம் நம் மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய இந்த சூராவின் கண்ணியமிக்க ஹாஜி துவான் ஹலீம் அண்ணன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பான மஜ்லிஸில் ஒன்று கூட்டியிருக்கிறான். இந்த அவையில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போன்று நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நல்லோர்கள், நாதாக்கள், நபிமார்களோடு அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்ப்பானாக. இந்த சூறாவிலே நான் மிகவும் ரசித்த சில விஷயங்கள், ஒன்று, அண்ணன் ஹலீம் அவர்கள் உஸ்தாத்மார்களை போன்று மிக சிறப்பாக பேசுகிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்து சில மஜ்லிஸ்களில் அவரையும் சிறப்பு பேச்சாளராக அழைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, இருக்கிற தாய்மார்கள் மிகவும் ஆச்சரியமானவர்கள், எந்த சப்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள். ஒரு இடத்துல ஒரு உஸ்தாது பயான் பண்ண போனாரு, ஒரே பேச்சு. அந்த உஸ்தாது சொன்னாரு, நீங்க எல்லாம் பேச்ச நிப்பாட்டினா தான் நான் பயான ஆரம்பிப்பேன்னாரு. 3 நாள் ஆச்சு அவர் ஆரம்பிக்க. ஆனால் இதை பார்த்தோம்னா எந்த விதமான சப்தமும் இல்லாமல் நமது தாய்மார்கள் அல்லாஹ் தஆலா அமைதியின் உருவமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இந்த பள்ளிவாசல்ல வீட்டில் எப்படின்னு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கபூல் செய்வானாக. அண்ணன் ஹலீம் அவர்கள் சொன்னதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகமெல்லாம் மீலாது விழா கொண்டாடுகிறார்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும்
அவர்களுடைய நற்குணம்தான் பிரத்யேகமான காரணம். இந்த உலகத்திலே மிக மிக நல்லவர் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக உலமாக்கள் சொல்வார்கள், அஹ்லாக் 4 வகை, குணம் இருக்கிறது 4 வகை. ஒன்று ஹுலுகுன் ஹசன். ஹுலுகுன் ஹசன்னா நல்ல குணம். இது எப்படி நல்ல குணம் என்றால், ஒரு மனிதர் என்னை அடிக்கிறார், அவரை நான் திருப்பி அடிக்கிறேன். அவர் எப்படி என்னை அடித்தாரோ அதே மாதிரி அடிக்கிறேன். கூடுதலாக நான் அவர் என்னை ஒரு அடி அடித்தால் நமக்கு எப்படி கோவம் வரும்னா திருப்பி 2 அடி அடிப்போம். அவர் நல்லவர் இல்லை. திருப்பி அதே மாதிரி ஒரு அடி. அவர் கன்னத்தில் அடித்தாரா திருப்பி நம்ம கன்னத்தில் ஒரு அடி, கையில் அடித்தாரா மறுபடியும் கையில் ஒரு அடி, இப்படி அடித்தாருன்னா அவர் நல்லவர். உலமாக்கள் சொல்றாங்க அவர் நல்லவர், ஹுலுகுன் ஹசன். இரண்டாவது நல்லவர் இருக்கிறாங்க. அவர் எப்படின்னா, அவர் என்னை அடித்தால் நான் திருப்பி அடிக்க மாட்டேன், மன்னித்து விடுவேன். திருப்பி அடிக்க மாட்டேன், மன்னித்து விடுவேன். அவரு ஹுலுகுன் கரீம், சங்கையான குணம் உள்ளவர். மூன்றாவது ஹுலுகுன் அதீம், மிகவும் மகத்தான நற்குணம் உள்ளவர். மகத்தான நற்குணம் என்று சொன்னால், என்னை அடித்தவருக்கு நான் உபகாரம் செய்வேன். என்னை யார் அடித்தாரோ அவருக்கு நான் உபகாரம் செய்வேன். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் நாயகமே. ஒரு நல்லவர் கெட்டவர் என்பது நாம் பழகுகிற மக்களை பொறுத்து இருக்கிறது. ஒரு மனிதர் பணக்காரருக்கு நல்லவராக இருப்பார், ஏழைகிட்ட மோசமா இருப்பார், அது நல்ல குணம் அல்ல. படித்தவருக்கு நல்லவராக இருப்பார், படிக்காத பாமரன்ட்ட மரியாதையா இருக்க. ஒரு படித்தவங்க ஒரு மஜ்லிஸ்ல பார்த்தா மரியாதை கொடுப்பாங்க, அது இயற்கை. ஏன்னா அவர் படிச்சிருக்கிறாரு, ஒரு பதவியில் இருக்கிறார். ஆனா ஒரு பட்டிக்காட்டான் ஒரு கிராமத்தான் வந்தால் அவருக்கு அதே மாதிரி மரியாதை கொடுப்பாங்களான்னா கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, கிராமவாசிகளோடு அவர் எப்படி மரியாதையோடு அன்போடு நடந்திருக்கிறார் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். பொதுவாக கிராமவாசிகள் என்றாலே நமக்கு என்ன தோன்றும்? கிராமவாசிகள் என்றால் பட்டிக்காட்டான்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், காட்டு மிராண்டிகள், நாகரிகம் தெரியாது, இங்கீதம் தெரியாது, சப்தமாக பேசுவார்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிராமவாசிகள் படித்தவர்களை விட மிக புத்திசாலியா இருப்பாங்க. ஒரு இளைஞர் படிச்சுட்டு வர்றார், ஊருக்குள்ள வர்றார், கிராமத்துக்கு வர்றார். வந்த இடத்துல ஒரு விவசாயி செக்கு மாடி இருக்கிறார். ஊர்ல உள்ள தொடர்புள்ளவங்களுக்கு தெரியும், செக்கு மாடி இருக்கிறார். அதாவது ஒரு மாடை கட்டி இந்த செக்கை சுத்த விட்டு எண்ணெய் எடுப்பார். அப்ப அந்த காட்சியை பார்க்கிறாரு. அந்த மாடுக்கு மணி கட்டி விட்டுருக்கிறார். மணி கட்டி விட்டு இந்த கிராமவாசி இந்த விவசாயி வேறொரு ஏதோ ஒரு வேலையை பார்க்கிறார். மாடு சுத்திட்டே இருக்குது, சத்தம் வந்துட்டே இருக்குது. அவர் வேற வேலையை பார்க்கிறாரு, இந்த காட்சியை பார்க்கிறாரு. இந்த படித்த எஜுகேட்டட் இளைஞர் பார்த்து அவர் கேட்டாரு, என்ன மணி, என்ன கேட்கிறார். இது செக்கு, இதுல இருந்து கடலையிலிருந்து எண்ணெய் எடுப்பாங்க, மாடு சுத்திட்டே இருக்கும், எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும், எதுக்காக மணி கட்டி விட்டுருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, மணி ஆடிட்டே இருந்தாக்கா அது சுத்துதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அப்படியா? ஒரு கால் அந்த மாடு ஒரு இடத்துலயே நின்றுகிட்டு கழுத்தை இப்படி அட்டின சத்தம் வருந்தானே, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டார். அப்ப அந்த கிராமவாசி சொன்னார், அதனால தான் அந்த மாடுகளை படிக்க வைக்கிறது இல்லைங்க. அப்ப சில நேரத்தில் கிராமவாசியுடைய பேச்சு நம்முடைய ஆச்சரியத்திற்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ஒரு பஸ் பிரயாணம், அதுல 2 பேர் கூட்டாளி ஆகிறாங்க. ஒருத்தர் படித்தவர், ஒருத்தர் படிக்காதவர். 2 பேரும் 1 மணி நேரம் டிராவல் பண்ணணும். பேசிட்டே வராங்க, அறிமுகமாகறாங்க. அப்போ ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஒரு பந்தயம் வைப்போம், நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க ஏதாவது இந்த கிராமவாசிக்கு இந்த படித்தவர் சொல்றார், நீங்க ஏதாவது கேள்வி கேட்டு எனக்கு பதில் தெரியாம போனா உங்களுக்கு 500 வெள்ளி தரேன். ஆனா நான் ஏதாவது கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியாது, எனக்கு 50 வெள்ளி கொடுங்க போதும். ஒரு நினைச்சுக்காக நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், பிஎஸ்சி தானே, கிராமவாசிக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு, அப்படியா சரி. அப்ப அந்த கிராமவாசி கேள்வி கேளுங்க அப்படிங்கிறார். இல்ல நீங்க முதல்ல கேளுங்க,
நான் பதில் சொல்லி 50 கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அவர் கிராமவாசி கேள்வி கேட்டார். 4 கண்ணு 2 மூக்கு 2 வாய் உள்ள பிராணி இதுன்னு கேட்டார். என்னடா 4 கண்ணு 2 மூக்கு 2 வாயெல்லாம் டபுளாக இருக்குது அப்படின்னு அவர் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தார். அப்புறம் சாட்சிபிடி ஜெமினி இப்போதான் என்னமோ வந்துருக்குது, எல்லாத்துலையும் போட்டு பார்த்தாரு, பதில் வரவே இல்லை. கடைசியில் அவர் என்ன செஞ்சார், 500 விழித்தி கொடுத்தார். தப்பா வச்சுக்க பதில் தெரியல சொல்லு. இந்த கிராமவாசி எனக்கு தெரியாது 50 விழி கொடுத்தாரு. அப்ப சில நேரத்திலே கிராமவாசிகளிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அது இருக்காது, ஆனால் எதை எதிர்பார்க்க மாட்டோமோ அது நிறைய இருக்கும். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை மக்காவில் இருக்கும்போது இது காபாவை தவாஃப் செய்கிறாங்க. தவாஃப் செய்யும் போது ஒரு கிராமவாசி, ஒரு அப்பாவி, அவர் தவாஃப் செய்கிறார். செய்யும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் என்ன ஒதுக்குன்னு தெரியாது. அப்படி அவர் தவாஃப் செய்யும் போது யா கரீம் அப்படிங்கிறார். அந்த பக்கத்தில் காபாவுடைய வாசல் அங்கே நின்று துவா செஞ்சு யா கரீம் அப்படிங்கிறார். பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்து யா கரீம் அப்படின்னு சவுண்ட் விட்டாங்க. ஒரு திரும்பி பார்த்தாரு, யாரும் தெரியல. அடுத்து மீசாபுர் ரஹ்மத் அந்த மழை தண்ணி ஒழுகிற அந்த குழாய் கிட்ட நின்று அங்கே யா கரீம் அப்படிங்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யா கரீம் அப்படின்னாங்க. அவர் அப்படியே தவாஃப் செய்து முடித்து விட்டு யா கரீம் என்று துவா செய்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் யா கரீம் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்லிட்டே வராங்க. தவாஃபெல்லாம் முடித்து விட்டு அமைதியாக சொன்னார், உங்கள் முகமும் அழகாக இல்லை என்றால், உங்கள் தோற்றம் கம்பீரமாக இல்லை என்றால், இந்த ஊரில் முகமது என்று ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே அழைத்து சென்று உண்மை பற்றி புகார் செய்வேன் என்று சொன்னார் இந்த கிராமவாசி. நபிகள் நாயகம் கேட்டார்கள், உங்களுக்கு முகமது நபி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, நான் பார்த்ததில்லை. அவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவரை நான் நபியாக ஏற்றிருக்கிறேன், அவரை பார்ப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னி ரசூலுக்க அன்னி நபியுக்க வ ஷஃபியுக்க ஃபில் ஆகிரா, நான் தான் நீங்கள் தேடி வந்த நபி, நாளை கியாமத் நாளையிலே உங்களுக்காக நான் சிபாரிசு செய்ய போகிற நபி என்று சொன்னார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த கிராமவாசி நபிகளாரின் கையை பற்றி பிடித்து முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு அன்பை வெளிப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம், இந்த மரியாதை எல்லாம் அரசர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, எனக்கு தர வேண்டாம் என்று பணிவோடு சொன்னார்கள். இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்கள் நண்பர் இருக்கிறாரு, மிக தைரியத்தோடு இருக்கிறார், மிக தைரியத்தோடு, லா யமுர்ரன்னஹு ஹில்முனா வலா கரமுனா, அல்லாஹ்வுடைய பொறுமை, அல்லாஹ்வுடைய கொடைத்தன்மையை நினைத்து கொண்டு தண்டனைக்கு பயப்படாமல் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்பான். சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், நகத்தின் இடுக்கில் இருக்கிற அழுக்கின் அளவிற்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை அந்த கிராமவாசிக்கு சொல்லும் போது, அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்பானா? ஆம், ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்பான். இந்த கிராமவாசி சொன்னார், அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே கேள்வி கேட்டால் அல்லாஹ்விடத்திலே நானும் பதிலுக்கு கேள்வி கேட்பேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேள்வி கேட்பீர்களா? என்ன கேள்வி கேட்பீர்கள்? அல்லாஹ் தஆலா இன்ன ஹாஸபனி அலா தம்பி ஃபஹாஸப்துஹு அலா மக்ஃபிரத்திஹி, அல்லாஹ் தஆலா என்னுடைய பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் என்னிடத்திலே கேள்வியாக கேட்டால், யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன் தானே, நீ மன்னிக்க கூடாதா என்று மக்ஃபிரத்தை பற்றி கேள்வி கேட்பேன். அல்லாஹ் என்னுடைய பெரிய பாவங்களை எல்லாம் கேள்வி கேட்டால் அல்லாஹ்வுடைய அஃபுவை பற்றி நான் கேள்வி கேட்பேன். அல்லாஹ் என்னுடைய கஞ்சத்தனத்தை பற்றி கேள்வி கேட்டால் அல்லாஹ்வுடைய கொடைத்தன்மையை பற்றி நான் கேள்வி கேட்பேன் என்று அவர் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஒரு கிராமவாசி, படிப்பறிவில்லாதவர், இவ்வளவு அழகாக அல்லாஹ்வை பற்றி ஒரு புரிந்து வைத்திருக்கிறாரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடோடி வந்தார்கள். நாயகமே, தயவு செய்து அழுகாதீர்கள், தயவு செய்து அழுகாதீர்கள்,
நீங்கள் அழுகிற போது அரிசி சுமக்கிற 8 மலக்குமார்களும் தங்களது தஸ்பீஹை விட்டு உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அழுகாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான், உங்களுடைய நண்பருக்கு அல்லாஹ் எந்த கேள்வி கேட்க மாட்டானாம், அவரையும் கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொன்னாராம். எப்படி? இப்ப கிராமவாசிகளிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு நன்னடத்தையோடு நடந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த உலகத்திலே நபிகள் நாயகத்தை விட சிறந்த நற்குண நாயகர் யாரையும் பார்க்க முடியாது. ஒரு சஹாபி ஜாஹிர் பின் ஹராம், எப்போதுமே அவர் சந்தைக்கு வருவார். வந்தால் சந்தை வியாபாரத்தை முடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சில அன்பளிப்புகளை கொடுப்பார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தைக்கு போறாங்க. அங்க அந்த ஜாஹிர் சப்தமிட்டு அவர் வியாபாரம் செய்கிறார். பொதுவாகவே சந்தையில எதெடுத்தாலும் 5 வழி, எதெடுத்தாலும் 10 வழி சத்தம் விடுவார். ரொம்ப சத்தமா வியாபாரம் செய்வாங்க. இவர் சத்தமா வியாபாரம் செய்கிறாரு. பார்ப்பதற்கு கொஞ்சம் பங்கரையாக இருக்கிறார், அழுக்காக இருக்கிறார். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி போய் அவரை கட்டி பிடிச்சாங்க. அவர் திரும்பி பார்க்க முடியாம கட்டி பிடிச்சாங்க. அந்த ஜாஹிர் சப்தமிட்டு அவரை அதட்டுகிறார். யார் அதை என் பின்னால் கட்டி பிடித்து இந்த நேரத்தில் விளையாடுகிறீர்களா என்று சப்தமிட்டு அந்த நேரத்திலேயே தனது குரலை அப்படியே அமைதியாக்கி விட்டார். காரணம், கஸ்தூரி நறுமணம் வீசுகிறது. கட்டிப்பிடித்தவரின் உடலில் இருந்து கஸ்தூரி நறுமணம் வீசுகிறது. நிச்சயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கும் என்று சொல்லி தங்களது முதுகை அவரின் நெஞ்சோடு அடைத்துக் கொண்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை உயர்த்தி பிடித்து சொன்னார்கள், இந்த அடிமையை யாராவது விலைக்கு வாங்குகிறீர்களா என்று கேட்டார்கள். இந்த அடிமையை நான் விலைக்கு விற்கிறேன், யாருக்காவது வேண்டுமா என்று கேட்டார்கள். அந்த ஜாஹிர் பின் ஹராம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி தஜிதுனி காசிதான் யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே நான் ஒரு செல்லாத காசு, பார்ப்பதற்கு பங்கரையாக இருக்கிறேன், அழகில்லாமல் இருக்கிறேன், படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறேன், கிராமவாசியாக இருக்கிறேன், என்னை யாராவது விலை கொடுத்து வாங்குவார்களா யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கி விட்டு கட்டி அடித்து சொன்னார்கள், வல்லாஹி வல்லாஹி, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே செல்லாத காசு இல்லை, நீங்கள் அபரிமிதமான விலைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார்கள். எப்படி ஒரு உரையாடல் பாருங்கள். நபிகள் நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 1,24,000 சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல தலைவர், பின்னால் வரப்போகிற கோடானு கோடி உம்மத்தின் தலைவர். அவ்வளவு பெரிய தலைவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அந்த நற்குணம் தான். அந்த நற்குணம் தான் இன்றைக்கு எல்லா மக்களையும் பின்னால் யோசிக்க வைக்கிறது. இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கிறாரா என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஏன் மீலாது விழா கொண்டாடுகிறோம், மௌலிதுகளை ஓதுகிறோம் என்று சொன்னால் முஹப்பத்து தான் காரணம். நபிகள் நாயகத்தை விட நம்மால் யாரையும் நேசிக்கவே முடியாது. நமது தாய், தந்தை, குழந்தை, மனைவி என்று எதை எடுத்துக் கொண்டாலும் நபிகள் நாயகத்தை விட யாரையும் நம்மால் நேசிக்கவே முடியாது. இந்த நேசத்தின் அடையாளம் முதலில் அவர்களுக்கு மரியாதை தர வேண்டும். நபிகள் நாயகத்தின் மீதான மரியாதை என்பது நபிகளார் பிறந்ததற்கு பின்னால் தான் ஏற்பட்டதல்ல வரலாறு, நபி வரலாறு. நபிகளார் பிறப்பதற்கு முன்னாலேயே ஏற்பட்ட வரலாறு என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறார். ஏதாவது ஒரு போரில் மிக இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹி முஸத்தகுல் லிமா மஅஹும் வகானு மின் கப்ல் யஸ்தஃதிஹூன அலல்லதீன கஃபரு. அல்லாஹ் சொல்லுகிறான், நபி பிறக்கவில்லை, உம்மத்தை பிறக்கவில்லை. ஆனால் ஒரு போர் என்று வருகிற போது இந்த யூதர்கள், பனு இஸ்ராயலிகள் போர் முனையில் நின்று இப்படி துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ், இந்த போரிலே நாங்கள் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். பின்னால் யாரோ முகமது என்று ஒருவர் வருகிறாராமே, அவரை கொண்டு இந்த வெற்றியை எங்களுக்கு தருவாயா என்று கேட்பார்களாம். திருக்குர்ஆன் சொல்லுகிறார். நபிகளார் பிறப்பதற்கு முன்னால் எல்லா சமுதாயத்தின் மக்களும் நபிகளாரின் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வரலாறு நபிகளாருக்கு மட்டும்தான் சொந்தமானது. ஒரு தடவை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 100 ஆண்டுகள் பாவம் செய்த ஒரு பாவி, 100 ஆண்டுகள் மிகப்பெரிய பாவி, மௌத்து வந்துருச்சு, மௌத்து ஆயிட்டாரு. ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யாம தூக்கி வீசிட்டாங்க. ஒரு 100 ஆண்டு பாவம் செய்தவர், இவருக்கு யாராவது தொலை வைக்கலாமா என்று குப்பை தொட்டியிலே போய் வீசுகிறார்கள்.
அந்த பிணம் குப்பை தொட்டியிலே நாறிக்கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு வஹி அறிவித்தான், குப்பை தொட்டியில ஒரு ஜனாசா இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்து குளிப்பாட்டி கஃனிட்டு முறையாக அதற்கு ஜனாசா தொலை வைத்து அடக்கம் செய்யுங்கள் என்று உத்தரவு வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக அந்த ஜனாசாவை அதற்குண்டான அத்துணை காரியங்களும் செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் எல்லாம் இவரை அலட்சியப்படுத்தி குப்பை தொட்டியிலே வீசிய ஒரு பிணத்தை எடுத்து மிகப்பெரிய நபியாக இருக்கிற என்னை வேலை வாங்கி இருக்கிறாய், என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதர் 100 ஆண்டுகள் பாவம் செய்தவர், ஒரு தடவை கூட ஒரு நன்மை செய்ததில்லை. ஆனால் தன் வாழ்க்கையில 100 ஆண்டு கால வாழ்க்கையில ஒரு நன்மை செய்தார். என்ன செய்தார்? தெரியாமல் தௌராத்தை பிரட்டினார். தெரியாமல் தௌராத்தை பிரட்டினார். அதிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த எழுத்தின் மீது முத்தமிட்டார். தன் கண்ணிலே அவர் ஒத்திக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்று ஒரு தடவை ஸலவாத்து சொன்னார். அந்த ஒரு நன்மைக்காக வேண்டித்தான் நபியை கொண்டு நான் வேலை வாங்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்படியானால் அவர்கள் மீது காலமெல்லாம் ஸலவாத்து சொல்லுகிற அல்லாஹ் நம்மை கைவிடவே மாட்டான். அன்புக்குரியவர்களே, அவர்கள் மீது அன்பு காட்டுகிற எந்த ஜீவனாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை கைவிட மாட்டான். அவர்கள் மீது காட்டுகிற அன்பும் மரியாதை ஸலவாத்தும் முஹப்பத்தும் தான் நமது ஈடேற்றத்திற்கான முதல் படி என்பதைத்தான் இந்த மீலாது விழாக்கு நமக்கு உணர்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபில் யக்லதி, என்னை கனவிலே கண்டவர் அது வெறும் கனவல்ல, அது நிஜம் என்று சொன்னார்கள். அவர் என்னைத்தான் பார்த்தார். ஏனென்று சொன்னால், நான் இந்த மஸ்துருபிய ஷைத்தான், எனது உருவத்தில் ஷைத்தான் வரமாட்டான். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. ஒரு தடவை சுல்தான் அப்துல் ஹமீது சானி என்று துருக்கி காலத்துல கிலாஃபத் உஸ்மானி ஒட்டமன் உஸ்மானி சொல்றாங்கல்ல, கிலாஃபத் ஒட்டமன், அவங்க அந்த கிலாஃபத்துடைய வரிசையில கடைசியா வந்த ஒரு சுல்தான் அப்துல் ஹமீத் 1876 அவர் கலீஃபாவா இருக்கிறார். அந்த உஸ்மானிய கலீஃபாக்கள் ஒரு 34வது கலீஃபா, இஸ்லாமிய கலீஃபாக்கள் அவர் 102வது கலீஃபா. அவர் காலத்துல ஒரு மனிதர் பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிட்டார், முஃப்லிஸ் ஆயிட்டார். அப்ப அவர் அதிகமா செலவாக்க ஓதக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு துஆ செய்தார், யா அல்லாஹ், எனக்கு எனது கடனை அடைப்பதற்கு ஏதாவது வழி செய் என்று துஆ ஓதி விட்டு படுக்கிறார். படுக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், கனவிலே வந்தார்கள். வந்து, நண்பரே, இந்த சுல்தான் அப்துல் ஹமீதை பாருங்கள், சுல்தான் அப்துல் ஹமீதிடத்திலே போய் சொல்லுங்கள், குல்லி ஹமீதினா, என்னுடைய ஹமீதிடத்திலே போய் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு கடன் தர வேண்டும் என்று சொல்லுங்கள். அவர் போறார், அரண்மனைக்கு போறார். போனா அந்த வாசல்ல விட மாட்டேங்கிறார். இல்ல, அந்த சுல்தான் என்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாரு, அந்த கடனை திருப்பி கேட்கலான்னு வந்து இருக்கிறாங்கிறார். இந்த இவர் சொல்றாரு, சுல்தான் கடன் கேட்பாரா? சுல்தான் தான் எல்லாம் கடன் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் தேடி வந்திருக்கிறாருன்னு சொல்லி சுல்தான் அப்துல் ஹமீத் போய் சொல்றாங்க. அவர் உள்ள வர சொல்லுங்க. உள்ள வர்றாரு. நான் என்ன கடன் வாங்கியிருக்கிறேன், நான் என்ன காசு உங்களுக்கு கடனாக கொடுக்கணும்? அப்போ அந்த மனிதர் சொன்னார், நேற்று எனது கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நீங்கள் எப்போதுமே ஒவ்வொரு இரவும் 1000 ஸலவாத்துகளை ஓதிவிட்டு படுப்பீர்கள். ஒவ்வொரு இரவும் 1000 ஸலவாத்துகளை ஓதிவிட்டு படுப்பீர்கள். ஆனால் நேற்றைய இரவு எதையுமே ஓதாமல் படுத்து விட்டீர்களாமே, அதற்கு பகரமாக எனக்கு நீங்கள் 1000 தீனார்களை கடனாக தர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சுல்தான் அப்துல் ஹமீத் அழுது விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று திருப்பி கேட்டார். குல்லி ஹமீதனா, என்னுடைய ஹமீதிடத்திலே போய் சொல்லுங்கள். அப்படியா சொன்னால் ஒரு பொற்காசு குவியல் எடுத்து அப்படியே கொடுத்தார்கள். மறுபடியும் கேட்டார்கள், நபிகள் நாயகம் என்ன சொன்னார்? குல்லி ஹமீதினா, என்னுடைய ஹமீத் என்று சொன்னார். மறுபடியும் எடுத்து கொடுத்தார்கள். மறுபடியும் அதை சொல்ல சொன்னார்கள். மறுபடியும் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற காசாளர், போதும் நிறுத்துங்கள், அவர் கடனை தாண்டி அதிகமாக வாங்கிவிட்டார். இல்லை இல்லை, இவர் அரசாங்கத்தை கேட்டிருந்தாலும் கூட நான் அப்படியே கொடுத்திருப்பேன். காரணம், நபிகள் நாயகம் என்னை பற்றி என்னுடைய ஹமீத் என்று சொல்லிவிட்டார், இதற்கு நிகரான பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஸலவாத்தும் முஹப்பத்தும் இருந்தால் காலம் கடந்தாலும் கூட நபிகள் நாயகத்தின் அன்பும் ஷஃபாத்தும் நமக்கு கிடைக்கும்.
அந்த அடிப்படையில் தான் நாம் மீலாது விழாக்கள் கொண்டாடுகிறோம். மீலாது விழாக்கள் கொண்டாடுவதற்கும் மௌலிதுகளை ஓதுவதற்கும் ஆதாரம் தேடிக்கொண்டிருக்கிறோம். யூடியூப்களில் ஆதாரம் தேவையில்லை. நபிகளாரின் மீது அன்பு வைப்பதற்கும் அவர்களை பற்றி பேசுவதற்கும் நமக்கு ஆதாரம் தேவையில்லை. அன்பு இருந்தால் போதும். ஆனாலும் ஆதாரம் இருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற பெரும் சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை புகழ் பாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை பெற்று 102 வருஷம் பற்கள் விழாமல் ஒரு முடி கூட நரை விழாமல் வாழ்ந்து காட்டியவர். 120 வருஷம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், 60 வருஷம் நான் குஃப்ரில் இருந்தேன், இஸ்லாத்தை பற்றி மிக தவறாக கவிதை எழுதியிருந்தேன். 60 வருஷம் நான் நபிகள் நாயகத்தை மட்டுமே கவிதை எழுதியிருக்கிறேன். எனது பற்கள் ஒன்று கூட விழவில்லை, எனது முடி ஒன்று கூட கருமையாகவில்லை. காரணம் நபிகள் நாயகத்தின் துஆ பரக்கத். இது ஹஸ்ஸானுக்கு மட்டும் சொந்தமான துஆ அல்ல. நபிகள் நாயகத்தை யாரெல்லாம் புகழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த துஆ இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த நசீபை நமக்கும் தருவானாக. ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு எவ்வளவு அணுக்கமான தொடர்புன்னு பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுபுஹ் நேரம் ஒரு கனவு காண்றாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுவிக்கிறாங்க, சுபுஹ் தொழுவிக்கிறாங்க. ஒரு அம்மா பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு பழமா பங்கு வைக்கிறாங்க. அந்த சஃப்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பழம், ஒரு பழம் கொடுக்கப்பட்ட பழம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டால் நபிகளாரின் கரத்தால் வழங்கப்பட்ட பழமாக இருந்ததால் என்னவோ தெரியவில்லை, மிகவும் சுவையாக இனிப்பாக இருந்தது. தேனை விட மிக இனிப்பாக இருந்தது. அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு யா ரசூலல்லாஹ் இன்னொன்றும் தாருங்களேன், மிகவும் ருசியாக இருக்கிறது என்று கேட்டார்கள். இல்லை அலியே, எல்லோருக்கும் ஒரு பழம் என்கிற போது உமக்கு மட்டும் எப்படி 2 பழம் நான் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். உடனே ஃபஜ்ருடைய பாங்கு சப்தம் கேட்டு கனவு கலைகிறது. பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளிக்கு வந்தால் பள்ளியின் வாசலிலே ஒரு பெண்மணி அதே போன்று ஒரு கூடை நிறைய பேரித்தம்பழத்தோடு நிற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்த இடத்திலே கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகை முடிகிறது. கலிஃபா உமர் அந்த பழத்தை எடுத்து ஒவ்வொருவருக்காக பங்கு வைக்கிறார்கள். அலி இடத்திலே அந்த பழம் வருகிறது. அதை சாப்பிட்டு பார்க்கிறார்கள். கனவிலே என்ன ருசியாக இருந்ததோ அதே ருசி அந்த பழத்திலே காண்கிறார்கள். கனவிலே எந்த பேரித்தம்பழம் வழங்கப்பட்டதோ அதே சுவை அந்த பழத்திலே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டதை போன்று இவரிடத்தில் கேட்டால் என்ன என்று கலிஃபா அமீர் முஃமினீன் அவர்களே இன்னொரு பழம் தாருங்களேன் என்று கேட்டார்கள். கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முகத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், லவ் ஜாதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஜித்துக யா அலி. அலியே, கனவிலே உங்களுக்கு நபிகள் நாயகம் ஒரு பழத்தை அதிகமாக தந்திருந்தால் நானும் உங்களுக்கு ஒரு பழத்தை அதிகமாக தந்திருப்பேன் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யா அமீருல் முஃமினீன், நான் கண்ட கனவை நீங்களும் பார்த்தீர்களா? இந்த கனவு எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள கனவாயிற்று. மனைவியிடத்திலேயும் கூட நான் சொல்லவில்லையே. இந்த கனவை நீங்களும் கண்டீர்களா அல்லது உங்களுக்கு மறைவான ஞானம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை அலியே, பலில் குலூப், இது ஆத்மார்த்தமான தொடர்பு அலியே, இது உள்ளம் சம்பந்தப்பட்ட தொடர்பு அலியே. இதை அகக்கண்ணால் புறக்கண்ணால் பார்த்தால் தெரியாது, அகக்கண்ணால் பார்த்தால் தெரியும். நான் உங்கள் முகத்தை பார்த்தேன், உங்கள் முகத்திலே ஒளி தெரிகிறது, நூறு தெரிகிறது. அந்த நூறை வைத்து நான் கண்டுபிடித்து விட்டேன். உங்கள் கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள், என்னை போன்று உங்களுக்கு பேரித்தம்பழம் தந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். அதனால் தான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாலும் சஹாபாக்கள் நபிகளாரோடு அணுக்கமான தொடர்பிலே இருந்திருக்கிறார்கள். நிறைய வரலாறு இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 120 வருஷம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 10 வயசுல நபிகளாருக்கு பணிவிடை செய்வதற்காக சேர்ந்த சிறுவன். நபிகளார் இறக்கிற போது அனஸ் இப்னு மாலிக் அவர்களுக்கு 20 வயது. கிட்டத்தட்ட 90 வருஷம் அவங்க நபிகளாருக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனது மௌத்து வரைக்கும் நான் ஒவ்வொரு இரவிலையும் நபிகளாரை பார்ப்பேன் என்று சொல்றாங்க. நபிகளாரை பார்க்காத இரவும் கனவும் எனக்கு இல்லை, சில நாட்களை தவிர.
ஒவ்வொரு இரவிலையும் நபிகளாரின் கனவிலே வருவார்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாங்க. அவருடைய ஷஃபாத்துக்கு வாஜிபான மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி தருவாங்க. நபிகள் நாயகத்தை கனவில் காண்பதற்கு சில பெருமக்கள் நமக்கு சில ஐடியாக்களை சொல்றாங்க. நாமும் நபிகளாரை பார்க்க முடியும். எப்படி என்று சொன்னால், இரவிலே படுக்கிற போது ஒவ்வொரு நாளும் அல்லது ஏதாவது ஒரு இரவிலே 1000 தடவை நீங்கள் ஸலவாத்துகளை ஓதி 1000 தடவை இன்னா அத்வைனாக்கல் கௌசர் என்ற சூறாவை ஓதி வந்தால் நபிகள் நாயகத்தை கனவில் காணலாம். அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அப்படி இல்லை என்றால் சூரா இஹ்லாஸை 70 தடவை ஓதிவிட்டு படித்தாலும் நபிகளாரின் தரிசனம் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் முஸம்மில் சூரா 41 தடவை ஓதிவிட்டு படித்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு, வியாழன் இரவு, வெள்ளிக்கிழமை இரவிலே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ஸலவாத்துகளை ஓதுவேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எனது கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வருவார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அததி மன் ஸல்லா அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அததி மன் லம் யுஸல்லி அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா யம்பகி ஸலாத்து அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் துஸல்லா அலைஹி என்கிற அந்த ஸலவாத் குறைஞ்சபட்சம் 5 தடவையாவது ஓதிவிட்டு படித்தால் அந்த நபிகளாரை கனவிலே பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்றெல்லாம் மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அதிகப்படியாக நாம் ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முஹப்பத்தின் முதல் அடையாளம். இரண்டாவது, நபிகளாருடைய சிறப்பை பற்றி ஹலீம் அவர்கள் சொன்னார்கள். நபிகளாருடைய தனிப்பட்ட ஒரு மனிதரின் சிறப்பு என்பது அவர்களோடு நின்றுவிட்டு சிறப்பல்ல. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு மட்டுமே கிடைச்ச பெருமை. ஆனால் நபிகளாரை பொறுத்தவரை தானும் சிறப்பாக இருந்து தனது உம்மத்தையும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார்கள். அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய வரலாறு. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் பார்த்திருக்கிறேன், அவங்களுடைய மரணத்திற்கு பின்னால் மறந்து விடுவார்கள். இல்லை, அந்த மரணத்தோடு அந்த புகழ் மறைந்துவிடும். மிகப்பெரிய புகழ்பெற்ற ரஷ்ய தத்துவ ஞானி டால்ஸ்டாய், படித்தவங்களுக்கு தெரியும், தத்துவ ஞானி. அவர் இறக்கிற போது ரயில்வே பிளாட்ஃபார்மில் கிடந்தார், அனாதையாக கிடந்தார். உலகத்தையே போரிட்டு வென்ற அலெக்சாண்டர் ஒரு தீவிர அனாதையாக சிறையில் கிடந்து இறந்தார். மிகப்பெரிய விஞ்ஞானி கலீலியோ சிறையிலே நஞ்சூட்டப்பட்டு இறந்தார். ஆனால் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கைக்கு பின்னாலும் நிறைவான புகழையும் பெருமையும் கொண்டு தனது உம்மத்தையும் பெருமைக்குரிய சமுதாயம் மாற்றிய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குன்தும் கைர உம்மா, இந்த உலகத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று நமக்கும் ஒரு நல்லது ஒரு பெயரை வாங்கி தந்தார்களே, இந்த பெருமை நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. எப்படி என்று சொன்னால், ஒரு தடவை கலீஃபா உமர் காலத்தில் ஒரு வழக்கு ஒன்று வருது, ஒரு கேஸ் ஒன்று வருது. ஒரு வயல் காட்டில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒட்டகத்தை வச்சுட்டு வர்றார். அந்த ஒட்டகம் வேறு யாரோ ஒரு தோட்டத்தில் போய் பூந்துருச்சு. தோட்டக்காரர் கோவப்பட்டு அந்த ஒட்டகை ஓட்டி வந்த அந்த ஒட்டகக்காரரை அடிக்கிறார், கல்லால் அடிக்கிறார். கோவத்தில் சண்டையில் கல்லை வீசி எறிகிறாரு, மண்டையில் பட்டுருது. அது பலமாக அடிப்பட்டு அங்கேயே மூத்தாயிட்டார். மூத்தானவன்னா அவருக்கு 2 பசங்க. கேஸ் கொண்டு போகிறாங்க, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேஸ் கொண்டு போகிறாங்க. கேஸ் கொண்டு போய் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லி அவரை கொலையாளியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலைக்கு கொலை தான், அதனால் இவருடைய கழுத்து சீவுங்கன்னு சொல்லி அவர் தீர்ப்பளிக்கிறார்கள். அப்போ அந்த கொலையாளி ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் கலீஃபா அவர்களே, எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க, 3 நாட்கள் அவகாசம் கொடுங்க. நான் எனது சொந்த ஊருக்கு சென்று எனக்கு சில கடமைகள் இருக்குது, மனைவி குழந்தைகளாக இருக்கிறாங்க, சில வியாபாரமெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. கலீஃபா உமர் கேட்டாங்க, நீங்கள் போன மனிதர் திரும்பி வரவில்லை என்றால் என்ன செய்வார்? எந்த ஊருன்னு தெரியாது. நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா யார் உங்களுக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி முடியாதுன்ட்டாங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஜாமீன் பொறுப்பேற்றுக் கொண்டால் நான் உங்களை விடுகிறேன் என்று கலீஃபா அறிவித்தார்கள். யாருமே வரவே இல்லை. யார் வருவான்? ஒரு கொலையாளிக்கு யார் ஜாமீன் கொடுக்கிறது?
அப்போ அந்த சபையில் ஒரு மனிதர் எழுந்தார், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அவங்க எதிர்த்து யா ஹலீஃபா அவர்களே, நான் இவருக்கு ஜாமீன் கொடுக்கிறேன். ஹலீஃபா உமர் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதரே, இந்த கொலையாளி ஊருக்கு போய்விட்டு திரும்பி வராவிட்டால் உங்களது தலை சீவப்படும், தெரியுமா? கண்டிப்பாக தெரியும் அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சரி என்று அனுப்பி வைத்தார்கள். 3 நாள் முடிகிறது, மாலை வேலை நெருங்குகிறது. அந்த போன மனிதர் வரவே இல்லை. சபை கூடியிருக்கிறது. எல்லோரும் அபூதரை பார்க்கிறார்கள். அபூதரும் அவர் வருவாரா என்று திருப்பி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வரவே இல்லை. அபூதரின் கதை இதோடு முடிந்துவிட்டது. அவருடைய தலை சீவ போகிறார்கள் என்றெல்லாம் பதட்டமாக இருக்கிற போது மகரிபு நேரம் நெருங்குகிறது. அந்த மனிதர் ஓடோடி வருகிறார். அந்த கொலையாளி ஓடோடி வருகிறார். மன்னித்துக் கொள்ளுங்கள் ஹலீஃபா அவர்களே, கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, நான் வந்துவிட்டேன், என் தலை சீவிக் கொள்ளுங்கள் என்று அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார். ஹலீஃபா அவர்கள் கேட்டார்கள், தம்பி, நீங்கள் ஊருக்கு போனீர்களே, அப்படியே போயிருக்கலாம் இல்லையா? எதுக்கு திரும்பி வந்தீங்க? உங்களுடைய கழுத்தை வெட்டிடுவாங்களே, எதுக்கு திரும்பி வந்தீங்க? அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உம்மத்தே முஹம்மதியாவை சார்ந்தவன், நான் முகமது நபியின் உம்மத்தை சார்ந்தவன். நான் ஒரு கால் ஏமாற்றி விட்டு ஓடி இருந்தால் ஒரு வரலாறு எழுதப்படும். உம்மத்தை முகமதியாவை சார்ந்தவன் கொலைக்கு பயந்து, தண்டனைக்கு பயந்து அவன் ஓடிவிட்டான், ஏமாற்றி ஓடிவிட்டான் என்று வரலாறு எழுதப்பட்டுவிடும். அந்த கரை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஓடி வந்தேன். ஹலீஃபா உமர் கேட்டார்கள், அபூதரை, நீங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுத்தீர்கள். அபூதர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹலீஃபா அவர்களே, இந்த உம்மத்தை முகமதியை சார்ந்த ஒருத்தருக்கு யாரும் ஜாமீன் கொடுக்கவில்லை என்று வரலாறு எழுதப்படக்கூடாது. இந்த கொலையாளிகள் இந்த காட்சிகளை பார்த்துவிட்டு ஹலீஃபா அவர்களே, இந்த கொலையாளியை நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் மன்னித்து விட்டோம். ஹலீஃபா அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் அவரை மன்னிக்கிறீர்கள்? உம்மத்தை முகமதியாவை சார்ந்த யாருக்கும் மன்னிக்கும் மனப்பான்மை இல்லை என்று வரலாறு எழுதப்படக்கூடாது. இப்படி ஒரு அருமையான வரலாறை இதை உருவாக்கியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைதான். ஒரு உம்மத்தை முகமதியாவை காலம் கடந்ததற்கு பின்னாலும் அந்த சமூக கட்டமைப்பை ஏற்படுத்திய பெருமை நமது நபிகள் நாயகத்துக்கு தான் உண்டு. அது சஹாபாக்கள் காலத்தோடு இல்லைங்க, இன்னைக்கு நடக்கிற சில வரலாறுகளை பார்க்கிறோம். 1875 ஒரு கிறிஸ்தவர் இருந்தார், பாதிரியார். அவருடைய மகன், அவருடைய பேர் மர்மடு பிக்தல். அவர் லெபனானில் இருக்கிற பிரிட்டிஷ் அம்பாசிடர், அவர் பிரிட்டிஷ் தூதரக அதிகாரி. அவர் மொட்டை மாடியில் அடுக்குமாடி குடியிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறாரு. ஒரு இளைஞன் அவரை போட்டு ஒரு கிழவன் அடித்து கொண்டே இருக்கிறார், ஒரு யூத கிழவன். அந்த இளைஞர் எதுவுமே எதிர்ப்பு காட்டாமல் அமைதியாக இருக்கிறார். அப்ப அந்த அறிஞர் கீழே ஓடி வர்றார். ஓடி அந்த எல்லாம் சுற்றி ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க, பெரிய அவமானம். ஆனால் அந்த அமைதியோடு அந்த இளைஞர் இருக்கிறார். அவரிடத்திலே போய் கேட்கிறார் இந்த தூதரக அதிகாரி, ஏனப்பா நீ பார்ப்பதற்கு கட்டுமஸ்தானாக இருக்கிறாய், நல்ல வாலிப பருவத்தோடு இருக்கிறாய், நீ இந்த ஊரிலே முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவன், முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். அந்த யூத கிழவன் அவன் ரொம்ப வயதான கிழவன், வெள்ளிய தோகத்தோடு இருக்கிறார். அவர் மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் இப்படி இத்தனை பேர் முன்னால் உன்னை அடிக்கிறார், நீ திருப்பி ஒரு அடி அடித்திருந்தாலும் கூட யார் என்னவென்று கேட்க மாட்டார்களே, ஏன் அத்தனை அடிகளையும் அவமானங்களையும் நீ தாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டார். அவர் சொன்னார், அந்த இளைஞர் சொன்னார், அவர் பெரிய அறிஞரோ உலமாவோ யாருமே இல்லை, பள்ளிக்கு தொலை வருகிற ஒரு சாதாரண இளைஞர். அவர் சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், யார் இளைஞர்களுக்கு ஒழுக்கத்தையும் பெரியவர்களுக்கு மரியாதையும் செலுத்தவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த யூத கிழவனிடத்தில் நான் கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கிறேன், அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாததால் என்னை போட்டு அவர் அடிக்கிறார், அடி வாங்குவதற்கு தகுதியானவன் தான் நான், எனவே தான் அமைதியாக இருக்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார். அப்போது அந்த மருமடு, அந்த பாதிரியின் மகன், அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்.
1400 வருஷத்துக்கு பின்னாடியும் கூட அந்த நவீன காலத்தில் அந்த நவீனாயத்தின் வரலாறை படித்து அதை கொண்டு வாழுகிற சமுதாயம் இருக்கிறார்களா என்று ஆச்சரியப்பட்டார். கிறிஸ்துவ சமுதாயத்தில் இது போன்று இல்லை, வேறு எந்த சமுதாயத்திலும் இது போன்று இல்லை. ஒரு அவமானம் வருகிற போது அதை தாங்கிக் கொண்டு நபிகள் நாயகத்தின் வார்த்தை தான் முக்கியம் என்று இவர் எவ்வளவு அமைதியாக இருக்கிறார் என்று அவர் நபிகள் நாயகத்துடைய வரலாறு முழுவதையும் படித்தார். அவர் முஸ்லிமாக மாறினார். பின்னால் எந்த அளவுக்கு அவர் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்தார் என்று சொன்னால், உலகத்திலேயே முதலாக திருக்குர்ஆனுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் அவர்தான். ஆங்கிலத்தில் அதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலையும் டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமாக்கெல்லாம் வந்தது. அந்த அளவிற்கு இந்த சமூகத்தை கட்டமைத்த பெருமை நபிகள் நாயகத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் நற்குணத்தான். டெல்லி ஜும்மா மஸ்ஜிதில் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். ஒரு வெள்ளைக்காரன் அந்த டெல்லி ஜும்மா மஸ்ஜித் பார்க்கறதுக்கு அரண்மனை மாதிரியே இருக்கும். 1000 படிக்கட்டு. அது அவருக்கு பிச்சைக்காரர் பிச்சை எடுக்கிறாரு. ஒரு வெள்ளைக்காரர் வர்றாரு, காசு போடுறாரு. அவர் திரும்பி போகும்போது ஒரு பணக்கட்டி கீழே உழுகுது. அந்த பிச்சைக்காரர் அவர் கூப்பிடுறாரு, அவர் பார்க்காம போயிட்டார். அந்த 5000 ரூபாய் பணக்கட்டி எடுத்து அவர் பத்திரமா வைக்கிறாரு. வருடங்கள் ஓடுகிறது. பல நாட்கள் கழித்து அதே வெள்ளைக்காரர் வருகிறார். அந்த பிச்சைக்காரர் அவரை கூப்பிட்டு, இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க, உங்க காசு கீழே விழுந்துருச்சு, இந்தாங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தார். அப்ப அந்த வெள்ளைக்காரர் கேட்டார், ஏனப்பா ஏமாளியாக இருக்கிறாரு, இது கூட விவரமே இல்லையா உனக்கு, நீயே பிச்சைக்காரன், அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை எடுக்கிற, இந்த 5000 ரூபாய் இருந்தா ஒரு மாசத்துக்கு நீ பிச்சை எடுக்காம சாப்பிடலாம் இல்லையா, அல்லது உங்க குடும்ப தேவைக்கு ஏதாவது ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி போடலாம் இல்லையா, நான் திரும்பி வருவனான்னு கூட எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, எதுக்காக இந்த 5000 ரூபாய் நீ எடுத்து வைத்து என் இடத்துல கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். உம்மத்தை முகமதியா என்பது சாதாரண உம்மத்தல்ல சகோதரர். அவர் சொன்னார், நான் எடுத்து அதை செலவழித்து விட்டால் நாளை கியாமத் நாளையிலே உங்களுடைய நபி ஈசா நபி வருவார். எங்கள் நபி முகமது இடத்திலிருந்து கேட்பார், எனது உம்மத்தை சார்ந்த ஒருவரை உங்கள் உம்மத்தை சார்ந்த ஒருவர் ஏமாற்றி பணம் பதுக்கி வைத்து விட்டார் என்று குற்றம் சாட்டினால் எங்கள் நபிகள் நாயகம் தலை குனிந்து நிற்பார் அல்லவா. அந்த இழிவும் அந்த அவமானமும் எனக்கு எனது நபிக்கு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காசு படத்தை நான் அப்படியே பத்திரமாக எடுத்து வைத்தேன் என்று சொன்னால், முழு உம்மத்தை முகமதியாவை இப்படி சமூக கட்டமைப்போடு அமைத்த பெருமை எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த நபிகள் நாயகத்தை நாம் பேசக்கூடாது, புகழக்கூடாது என்று சொன்னால் நம்மை விட அபாக்கியசாலி யாராக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் பிறப்பாலும் இறப்பாலும் சிறந்தவர், பிறப்பாலும் இறப்பாலும் சிறந்தவர். அபூபக்கர் சொன்னார்கள், திபுத்த ஹய்யன் வ மையித்தன், திபுத்த ஹய்யன் வ மையித்தன், நபிய நாயகமே நீங்கள் வாழ்க்கையில் வாழுகிற போதும் மனத்தோடு வாழ்ந்தீர்கள், இறந்த பின்னாலும் மனத்தோடு இருக்கிறீர்கள், நறுமணத்தோடு இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு பாருங்க. ஆயிஷா அம்மா பாத்திமா அம்மா இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் திடீர்னு உள்ள வர்றார். உள்ள வந்து நபிகள் நாயகத்தை பேசுகிறார். பேசிவிட்டு அவர் போய் விடுகிறார். பாத்திமா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் தந்தை அவர்களே, இந்த வந்த மனிதருக்கு கொஞ்சம் கூட ஈனம் தெரியவில்லையே, வாசலுக்கு வந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று 3 தடவையாவது சலாம் சொல்லிவிட்டு தானே வர வேண்டும். ஆனால் இந்த வந்த மனிதர் எதுவுமே அனுமதி கேட்காமல் அவர் வாட்டுக்கு வருகிறார், அவர் வாட்டுக்கு பேசுகிறார், அவர் வாட்டுக்கு போறாரு, கொஞ்சம் கூட ஈனம் தெரியாமல் இருக்கிறாரு என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்திமா, அவர் யாரிடத்திலும் அனுமதி கேட்காமல் வரக்கூடியவர், எந்த வீட்டுக்கும் அவர் போனாலும் அனுமதி கேட்க மாட்டார், அவராக வருவார், வேலையை முடிப்பார், போய்விடுவார். அப்படியா ரசூலல்லாஹ், அவர் யார் என்று கேட்டார்கள். அவர்தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யா ரசூலல்லாஹ், அவர் எதற்காக வந்தார்கள் என்று கேட்டார்கள். நான் உங்களது உயிரை எடுக்கலாமா என்று அனுமதி கேட்பதற்காக வந்திருக்கிறார். யாரிடத்திலும் அனுமதி கேட்க மாட்டார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனையோ கோடானு கோடி உயிர்களை வாங்கியிருக்கிறேன், யாரிடத்திலும் போய் அனுமதி கேட்டதில்லை, ஆனால் உங்களிடத்திலே வந்து அல்லாஹ் சொல்லி அனுப்பினார், உயிரை வாங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டான், அதற்காக வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு, எல்லா மலக்குமார்களும், எல்லா மனிதர்களும், எல்லா ஜின்னுமார்களும், உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகம் படுக்கையில இருக்கிற போது எல்லா மலக்குமார்களும் வந்தார்கள், எல்லா ஜின்னுமார்களும் வந்தார்கள்.
அவர்கள் ஜனாசா தொழ வைப்பதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. யாருமே ஜனாசா தொழ வைக்கல. திங்கக்கிழமை மூத்தானாங்க, புதன்கிழமை தான் அடக்கம் பண்ணாங்க. ஏன்னா யார் தொழ வைக்கிறது? இந்த உலகத்திலே முகமது நபியை விட மிக சிறந்த இமாம் யார் இருக்கிறார்? எல்லோரும் தனித்தனியாக தொழ வைத்தார்கள். 3 நாட்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தப்பட்டது. மனிதர்களால் மட்டுமல்ல, ஜின்னுமார்கள் எல்லாம் வந்தார்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்துணை மலக்குமார்களும் வந்தார்கள். அப்படி மிகப்பெரிய பிறப்பாலும் இறப்பாலும் மிகப்பெரிய சிறப்பு பெற்ற இந்த நபிகள் நாயகத்திற்கு நாம் மீலாது விழா எடுப்பதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னலாரின் அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக. அவர்களுடைய புனிதமான ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த உலகத்தில் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. தினமும் அவர்கள் மீது ஸலவாத்துகளை அதிகமாக ஓதக்கூடிய நாவுகளாக எங்கள் நாவுகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. அவர்கள் மீது பிரியம் கொண்ட அவருடைய நடைமுறை வாழ்க்கை சுன்னத்துகளை அணுகுணுவாக பின்பற்றி வாழக்கூடிய மேன்மை மிக்க மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக. வாய்ப்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு நல்ல ஒரு அருமையான மீலாது நபியுடைய சிறப்புரை எனக்காக எடுத்து வழங்கிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அப்துல் நாசிர் சிராஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் நிறைய கருத்துக்கள் நபிகள் நாயகத்தின் நற்குணங்களையும் அவர்கள் வாழ்ந்த முறையும் அவர் நம்மளுக்காக எடுத்துக் கொடுத்த வழிகாட்டுகளையும் மிக நல்ல தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அந்த வகையிலே இந்த மீலாது விழா என்பது இந்த 12 நாள் மட்டும் முடிந்து விட்டது என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். வாழ்நாள் ஃபுல்லா ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே நீங்கள் சொல்லுங்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் இந்த காலத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில், அந்த காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அதைத் தொடர்ந்து தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அது தொடர்ந்து இமாம்கள், வலிமார்கள், ஷேக்குமார்கள் இப்படி போன்றவர்கள் வாழ்ந்து நமக்காக வழிகாட்டுதலாக வாழ்ந்தார்கள். அந்த வகையிலே நபிகள் நாயகம் அவர்களுடைய புகழை நாம் பாடிக்கொண்டே இருக்கலாம். 1000 கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது என்று நாவூர் ஹனீஃபா அவர்கள் பாடினார்கள். 1000 கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது என்று நல்ல தெளிவாக நாயகத்தை நாம் எல்லாம் இந்த காலத்தில் இருக்கின்றோம். 1450 ஆண்டுகளுக்கு பிறகு இருந்தாலும் கூட அவர்கள் புகழை நாம் பாடிக்கொண்டு தான் இருக்கின்றோம், புகழ்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த வகையிலே மீண்டும் ஒரு நபியுடைய அற்புதமான பாடலை பாடுவதற்காக மீண்டும் ஹாஜி சயீத் அலி அவர்களை இப்போது அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த பாடலை என்னுடைய நண்பர் கவிஞர் நாகூர் டாகுர்லி அவர்கள் எழுதிய பாடல். அந்த பாடலை இப்பொழுது நான் பாடுகிறேன். எங்கள் நபி யா ரசூல், எங்கள் நபி யா ரசூல், எம்மான் முஹம்மதுவே, எங்கள் நபி யா ரசூல், எம்மான் முஹம்மதுவே, இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே, இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே, எங்கள் நபி யா ரசூல். வான்மதி போலவே வையகம் மீதிலே தீன்மறை மார்க்கமே தினம் ஒளி வீசவே, வான்மதி போலவே வையகம் மீதிலே தீன்மறை மார்க்கமே தினம் ஒளி வீசவே, தேன்மொழி கூறிட வந்த தியாகத்தின் தீபமே, தேன்மொழி கூறிட வந்த தியாகத்தின் தீபமே, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் நபி யா ரசூல், எம்மான் முஹம்மதுவே, இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே,
எங்கள் நபி யா ரசூல். அல் அமீனாய் பிறந்த அகிலத்தின் ஜோதியே, அல் குர்ஆன் மூலம் நேர்வழி காட்டியே. அல் அமீனாய் பிறந்த அகிலத்தின் ஜோதியே, அல் குர்ஆன் மூலம் நேர்வழி காட்டியே. கல்வினில் வாழும் எங்கள் காத்தமுன் நபிகளே, கல்வினில் வாழும் எங்கள் காத்தமுன் நபிகளே. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் நபி யா ரசூல் எம்மான் முஹம்மதுவே, இனிதாக வாழும் வழியை காட்டிய தூதரே. எங்கள் நபி யா ரசூல். ஆமினார் அன்பிலே தோன்றிய யா ரசூல், ஆதி இறையவன் புகழ்ந்திடும் யா ஹபீப். ஆமினார் அன்பிலே தோன்றிய யா ரசூல், ஆதி இறையவன் புகழ்ந்திடும் யா ஹபீப். மாற்றங்கள் எங்கும் தந்த மாநபி நீங்களே, மாற்றங்கள் எங்கும் தந்த மாநபி நீங்களே. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் நபி யா ரசூல் எம்மான் முஹம்மதுவே, இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே. எங்கள் நபி யா ரசூல். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியை நன்றி உரை ஆற்றுவதற்காக நான் அப்துல் ஹலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு உள்ளபடி ஒரு சூரா உறுப்பினர்களுக்காக தான் நம்ம இந்த மஜ்லிஸ் வச்சோம். மன்சூர் சொன்ன மாதிரி எதிர்பாராத அளவுக்கு நம்மளுடைய உறுப்பினர் வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வந்த அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்ம மௌலூது பர்டானா இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் கடைசியில் நம்ம செய்வோம், அழைப்பு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சிறப்பான ஒரு இது அது நம்ம இந்த மௌலூதுடைய அந்த இது கொடுப்போம், டோக்கோ மௌலூது கொடுப்போம். இன்னும் நம்ம ஆள் தேர்ந்தெடுக்கலை. இன்ஷா அல்லாஹ் அது எல்லாருக்கும் அழைப்பு தரப்படும். அதில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அழைப்புக்கு இணங்க வருகை தந்திருக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே மிக சிறப்பான நமக்காக பாடலை வழங்கிய ஹஜ்ஜி சைதி அவர்கள், கவிஞர் நாகூர் காதல்வழி அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். ஸலவாத்தை பற்றி மிக தெளிவாக அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறியிருக்கின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லஸீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஸலவாத்தை கூறுங்கள், என்னுடைய மலக்குமார்களும் ஸலாத் கூறுகிறார்கள், நீங்களும் ஸலவாத் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். ஆகவே ஸலவாத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதுங்கள். இப்போ கூட கொஞ்சம் பேசுங்க. கூட நிறைய வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. அதாவது 10 லட்சம் 10 மில்லியன் ஸலவாத் ஓதுவதற்காக வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிகமான ஸலவாத்துகள் தொடர்ச்சியாக எல்லோரும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே நம்ம நம்பர்கள் போட்டால் முக்கியம் அல்ல. ஸலவாத் அன்றாடம் நான் ஓதிக்கொள்ளே வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் ஸலாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸலவாத்துகள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்மைகள் அதிகமாக வேண்டும் என்றால், நன்மைகள் அடைய வேண்டும் என்றால், நன்மைகள் பெற வேண்டும் என்றால் ஸலவாத்துகளை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் மேல் ஓடுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்துகளுக்கும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கின்றன. அதற்கான பிரதிபலன் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் ஓதிக்கொண்டிருங்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வெறுமனாக இருந்தாலும் கூட வேறு கதைகளும் வேறு நிகழ்ச்சிகளும் தேவையில்லாத பேச்சுகளும் பேசுவதை விட இந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள்.
அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய நன்மையை கொடுப்பான் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு நமக்காக சிறப்புரையாற்றிய மஸ்ஜித் இந்தியா காஜாங்கின் இமாம் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி அவர்களுக்கு நன்றி. மற்றும் இந்த 12 நாட்களாக இந்த சூறாவிலே மௌலூதுகள் சிறப்பான முறையில் ஓதி உஸ்தாத் ஜாபர் சாதிக் மற்றும் உஸ்தாத் அப்துல் காதர் அவர்களும் இந்த நம்ம சூறாவிலே தொடர்ச்சியாக பண்ணால் ஓதினார்கள். அதைத் தொடர்ந்து இன்று 4 உஸ்தாதுமார்கள், குறிப்பாக உஸ்தாத் முகமது சாதிக் அவர்கள் நம்மளுடைய பள்ளிக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உஸ்தாத். அது மற்றும் இம்ரான் உஸ்தாத் இம்ரான் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா உஸ்தாதெல்லாம் பழக்கப்பட்ட உஸ்தாதுகள், நம்மளுக்காக நன்கு நெருக்கமான உஸ்தாதுமார்கள். அந்த வகையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளும் தாய்மார்களும் மற்றும் அனைத்து கமிட்டி உறுப்பினர் அனைவருக்கும் சிறப்பான முறைமைக்காக 2 பாடல்களை வழங்கிய நமது ஹாஜி சைதகி அவர்களுக்கு நன்றி. வந்து கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ச்சியாக நிறைய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. அதற்கு முன்பாக வருகின்ற 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை ஒரு மாபெரும் மீலாது மாநாடு ஊர்வலம் மஸ்ஜித் இந்தியாவிலிருந்து தொடங்கி மஸ்ஜித் இந்தியாவிலே முடிப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இதில் வந்து ஒரு 5000 பேருக்கு மேல் கலந்து கொள்வதாக தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதில் நாம் எல்லாம் பங்கு கொண்டு ரசூலுல்லாஹி ஸலவாத்தை ஓதிக்கொண்டே கொள்ளும் சூரா சார்பாக கலந்து கொள்ளலாம், அல்லது மற்ற என்ஜிஓக்கள் மூலமாக நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தடுத்த தொடர்ச்சியாக நிகழ்வுகளை சொல்வதைப் போல தூக்கோ மொழு ரசூல் ஒவ்வொரு ஆண்டும் இது 4வது ஆண்டாக செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு நல்ல நம்ம சூறாவில் அதிகமான நெருக்கம் தொடர்பு உள்ளவர்களுக்கு இந்த சூறா சார்பாக அவர்களுக்கு தோப்போ மொழு ரசூல் என்ற ஒரு அவர்களுக்கு அங்கீகாரத்தை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அழைப்புகள் வரும். வந்து கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் சூரா ஹெச்பிஎம் சார்பாக நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இறுதி நிகழ்ச்சியை முடிப்பதற்காக துஆவினை ஓதி முடிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நமக்காக உஸ்தாத் ஜாபர் சாதிக் என்பதை அவர்கள் இப்போதான் கூட حضرت نبی محمد مصطفى صلی اللہ علیہ وآلہ وسلم الفاتحہ. اعوذ باللہ من الشیطان الرجیم. بسم اللہ الرحمن الرحیم. الحمد للہ رب العالمین الرحمن الرحیم مالک یوم الدین. ایاک نعبد و ایاک نستعین. اهدنا الصراط المستقیم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مجيدا. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. اللهم صل على محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقليلنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المشاكين برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குடும்பத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் உன்னுடைய ஹபீப் மீது உன்னுடைய தூதர் மீது மௌலித் ஷரீஃப் ஓதிவிட்டு ஸலவாத் ஓதிவிட்டு நாங்கள் துஆ கேட்கின்றோம். யா அல்லாஹ் இங்கே வந்தவர்கள் வராதவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அனைவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வாயாக, அனைவருடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாயாக, நோயிலிருந்தும் கடனிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக, எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பை தருவாயாக, மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்பை தருவாயாக, எல்லா விதமான பரக்கத்களையும் எங்களுக்கு தருவாயாக, எல்லா விதமான பலா முசீபத்திலிருந்து
கண்ணியத்திலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வாயாக. போராமை போட்டி கண்டிச்சிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தாலே ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஃபன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான முறையில் துஆனை வழங்கிய மௌலானா மௌலவி உஸ்தாஸ் ஜாஃபர் சாதிக் மன்பை அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட இருக்கும் மீண்டும் HBM சூரா சார்பாக நன்றி வாழ்த்து தெரிவித்து